தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இதை விட நல்லாட்சியை எவன் கொடுத்துட முடியும்? வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சீரியஸாக ஒரு நம்புறாருப்பா. அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் டீமு ஒரு 10 லட்சம் ஒரு குடும்பத்துக்கும். ஓகே, இன்னைக்கு காலை 25 பயப்படுறாங்க. புரியுதா? ஐயோ இது எப்படி ஆக போதோ, இத்தனையும் உடனடியாக தேர்தல் இல்லை இருந்தாலும் பயப்படுறாங்க. பிஜேபி கையில் எடுத்துருச்சு ஐயோன்ட்டு. ஒரு சாதாரண விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உங்களது ஏற்பாடுகள் குறைவு காரணமாக 5 பேர் இறக்கிறார்கள். 5 லட்ச ரூபாய் தூக்கி விட்டெறிஞ்சிட்டு ஒரு விசாரணை கூட போடாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். கவனிச்சிங்களா? முதலமைச்சரோட விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுறதுனால அடுத்து அவரை பற்றியே பேசிடலான்னு பார்க்குறேன். போன எங்களுடைய 4th Estate தமிழகத்தில் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அந்த பேட்டியில் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியாக போய் மீட் பண்ண போகிறாரு. ஆமாம், 1-to-1 அப்படின்னு கேட்கும்போது நீ வேணால் எழுதி வச்சுக்கோப்பா, இன்னும் 2 நாள் இல்லை 3 நாளில் இது நடக்காதுன்றத மாதிரி சமிக்ஞை தெரியும் அப்படின்னீங்க. இப்போது மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக நடத்தியிருக்கிறார் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. குறிப்பாக துணை முதலமைச்சரும் அதில் வந்து கலந்துக்கிறாரு. காணொலி காட்சி வாயை நடத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கோவிட் கொஞ்சம் பரவுதுன்றதுனால கூட அப்படி நடத்திருக்கலான்ற ஒரு பேச்சு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? சரி, இப்போ தான் இந்த கோவிடுன்ட்டு உருட்டுறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி 1-to-1ன்ட்டு இது ஒவ்வொரு தொகுதியும் 1-to-1 நாம் சந்திப்போம், விரிவாக பேசுவோம்னு சொன்ன உடனே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதியா இது நடக்காதுன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க. இவரை பற்றி தெரிந்ததனால் நான் சொல்கிறேன் சொன்னேன் அருள்மொழி. அப்படி ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 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 ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, ஓகேவா? இன்னொன்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அது காரணம் அல்ல. ரெட் அலர்ட்லாம் கிடையாது. அப்போதே நான் வந்து இதை சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இவருக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம், இவர் இதை விரும்புவதில்லை. சிஎம்ஏவா? எஸ். உங்களுக்கு அரசியலில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒரு வெறி பிடித்த பொலிட்டிக்கல் அனிமலாக இருக்கணும். மண்டை பரபரன்னு இருக்கணும். எலெக்ஷன் வருது, என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, யோ அவன் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி சரியா, ஓ அப்படி அவன் இது பண்ணிட்டு இருக்கானா, அடுத்து நம்ம இதை பண்ணலாம், இப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் ஜெயிச்சு வர்றான் பாஸ். மோடி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், அமித்ஷா அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், கருணாநிதி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். உண்மை. ஜெயலலிதா அப்படி சொல்ல முடியாது. பை டிஃபால்ட்டாக ஜெயிச்சு வந்தாங்க. ஜெயிச்சு வந்தோடனே ஓ சரி சசி வண்டி கொடநாடு போய். கருணாநிதி அப்படி இல்லை, வெறி கொண்டு வேலை பார்ப்பார். ஸ்டாலின் அப்படி அல்ல. கேக் வாக்காக இருக்குது, அதனால் அவர் அமைதியாக இருக்கிறாரு சார். இல்லை, அதுக்கு இவ்வளோ உழைக்கணுன்ற கூட அவருக்கு இவ்வளோ உழைச்சாதான் இப்படி நம்ம திருப்பி ஜெயிக்க முடியுன்றதே அவருக்கு தெரியலன்றேன். அவர் நம்புகிறாரு. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இதை விட நல்லாட்சியை எவன் கொடுத்துட முடியும்? வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சீரியஸாக அவர் நம்புறாருப்பா. அவர் தான் எதுவுமே சொல்கிறது இல்லைன்னு சொன்னேன்ல நான் உங்களுக்கு. நேற்று கூட நம்ம நேற்றைக்கு முன்தினமும் நமது சேனலில் விவாதித்தோம். அந்த சின்னசாமி ஸ்டேடியம் நெரிசலில் இறந்து போன அந்த ஆர்சிபி ஐபிஎல் இதில் இறந்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் அறிவிச்சிருந்தாங்கல்ல. 25 லட்சம் இன்னைக்கு காலையில். ஃபஸ்ட்டு 10 லட்சம் அரசு. அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் டீமு ஒரு 10 லட்சம் ஒரு குடும்பத்துக்கும். ஓகே, இன்னைக்கு காலை 25 பயப்படுறாங்க அவங்க. புரியுதா? ஐயோ இது எப்படி ஆக போதோ, இத்தனையும் உடனடியாக தேர்தல் இல்லை இருந்தாலும் பயப்படுறாங்க. பிஜேபி கையில் எடுத்துருச்சு ஐயோன்ட்டு. ஒரு சாதாரண விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உங்களது ஏற்பாடுகள் குறைவு காரணமாக 5 பேர் இறக்கிறார்கள். 5 லட்ச ரூபாய் தூக்கி விட்டெறிஞ்சிட்டு ஒரு விசாரணை கூட போடாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். கவனிச்சிங்களா? இதுக்கு விசாரணை கமிஷன் மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் விசாரணை ஆணையம். யோ கமிஷனர், ஏடிஜி, எல்லாரும் கமிஷன் சஸ்பென்ஷனு, இன்டெலிஜென்ஸ் ஐஜி சேஞ்சுடு. டக்கு 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 டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அங்கே கோவிந்தராஜன், அங்கே ஒரு துணை முதல்வர் தினேஷ் இருந்திருக்காரு, அவர் டிஸ்மிஸலு. ஐஜி இன்டெலிஜென்ஸ், ஏடிஜி இன்டெலிஜென்ஸ் ஷிஃப்டடு ஹேமந்த் நிம்பால்கர். கர்நாடகா கிரிக்கெட் போர்டோட சில மெம்பர்ஸ் வந்து தனியார் நிறுவனம், அதனால நான் அதை சொல்லல. பட் இருக்குல்ல, பிரஷரால தான் அவங்களும் விலகி இருக்கிறாங்க. இங்கே இதுக்கு ஒரு விசாரணை நடந்ததா, ஒரு அதிகாரி மாற்றப்பட்டாரா? குறைஞ்சது ஒரு டிராஃபிக் சப் இன்ஸ்பெக்டர் மாற்றினீங்களா? நீங்கள் குடிக்க தண்ணி இல்லை பாஸ் அன்றைக்கி, தெரியுமா? அது இத்தனைக்கும் அது வந்து வெயில் காலமாக இல்லைன்னா கூட அன்னைக்கு அந்த டீஹைட்ரேஷன் ஞாபகம் இருக்கா? கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு. இந்த ஏர் ஷோ நடந்த அன்னைக்கு கொஞ்சம் காலையில் நான் 10 மணிக்கு கையெழுத்து போடணுன்றதுனால நான் வேறு ரூட்டுன்றதுனால நான் கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு வர்றேன். போகும்போது போய் போட்டேன்.
வரும்போது எல்லாரோடும் சோக்குடு. அப்போ அன்னைக்கு ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப கடும் தாகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு புழுக்கம், குடிக்க தண்ணி இல்லாமல் செத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் போக வழி இல்லைங்க. ஒரு விசாரணை நடத்தணுன்றது இன்னைக்கு சித்தாராமையா ஏற்கனவே 10-20 லட்சம் கொடுத்தாச்சு செத்தவனுக்கு, இன்னொரு 5 லட்சம் வச்சுக்கண்டு பைத்தியம் அவரு. இவருக்கு அந்த பதற்றம் இல்லை, தெரியுதா? இன்னொன்று, நம்ம 2 பேரும் இப்போ 3 பேரும் இப்போ நேராக அப்படி உட்காந்து உரையாடுறதுக்கும் காணொலி காட்சியில் உரையாடுறதுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஒரு நிகழ்ச்சியோட நேர்காணலுக்கே வித்தியாசம் இருக்கிறது. தேர்தல் சம்பந்தமான ஆயத்த கூட்டம்யா, மாவட்ட செயலாளர்களோட கூட்டம். நேராக கூப்பிட்டு அருள்மொழி வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்னா என்ன அருள்மொழி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அண்ணா ஜெயிச்சிடலாண்ணே, நம்ம வந்து 8 தொகுதியாக அடிச்சிடலாண்ணே அப்படின்னு சொன்னா, எங்கே பாரு உருட்டாத, பெண்ணுலேருந்து சர்வே வந்திருக்கு, இவ்வளோ வீக்காக இருக்குது, விஜய் கட்சிக்கு அங்கே இவ்வளோ இது கெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி சரி பண்ண போகிறத? 10 மாதத்துக்கு 11 மாதத்துக்கு முன்னாடி இந்த லட்சணம்னா போக போக எப்படி மாறும் இது? நீயும் அந்த மாவட்ட செயலாளர் பக்கத்து மாவட்ட செயலாளரோட நீ சண்டை இழுத்துக்கிட்டு நீ இந்த வேலையை பண்ணுறன்றது எனக்கு தெரியும். இதுதான் தனித்தனியாக பேசும்போது இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக. அவர் தச்சை கணேசராஜா இந்த வாட்டி ஜெயிச்சுடார் போல இருக்கு, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர், அவர் ஜெயிச்சுடார் போல இருக்கு, நீ ஒன்றும் சரியில்லை, ஒழுங்காக இல்லைன்னா மாற்றிடுவேன் ஜாகிரதை, இப்படி சொன்னால் தானே பயம் இருக்கும். அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி நடந்துச்சுல்ல. பூத்து முகவர்கள்லாம் நேற்று ஒரு அதிமுக தலைவர்கிட்ட பேசுகிறேன், பேசின உடனே சாரி சார் 2 வாட்டி கால் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கால் எடுக்க முடியல, இந்த பூத்து ஒர்க்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது சார், ஜூன் 15க்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு சார், முடிச்சே ஆகணும் சார். எடப்பாடி அந்த மீட்டிங்கில் சொன்னது. தனித்தனியாக 4-5 மாவட்டத்துக்கு முதல் நாள், அதுக்கப்புறம் சில மாவட்டங்களுக்கு பின்னாடி நினச்சி, ஜூன் 15க்குள்ளே ஒவ்வொரு பூத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 பேர், அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதியின் பொறுப்பாளர், இவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய புகைப்படம் ஜியோ லொக்கேஷனோடு தலைமைக்கு வந்து சேரணும். ஜூன் 15க்குள்ளே தலைமைக்கு அது வந்து சேரலைன்னா நமது அம்மா பேப்பரில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ தான். எவ்வளோ பெரிய ஆளுன்னெலாம் பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுத்துருவேன், புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். கூப்பிட்டு சொன்ன உடனே நேற்று பேசின தலைவர்கிட்ட அதோட ரிஃப்ளெக்ஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இல்லை சார், ரொம்ப நெருக்கடி சார், இது எப்படியாவது இந்த பூத்து இருக்க முடியணும் சார். நமது வழக்கறிஞர்கிட்ட கடந்த வாரம் போனப்போ அவர் அதிமுகவை சேர்ந்தவர் வழக்கறிஞர், சார் இது பூத்து நேற்று பூரா பூத்து இருக்குது சார், அதனால தான் சார். இங்கே எப்படி நடக்கும்? அந்த காணொலி காட்சியில் நடக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்நாள் அமைச்சர்கள் வந்து இன்று தலைவரோடு காணொலி காட்சி வாயிலாக கூட்டத்தை அட்டன் பண்ணணும். ஒவ்வொருத்தனும் அந்த காணொலி காட்சியில் வீசி அட்டன் பண்ணுறத ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்றாங்க. போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. கரெக்டாக? இப்போ எப்படி பயப்படுவோம் உனக்கு, அதை சொல்லுங்கள். இன்னொன்று, கட்சியில் கட்சிக்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? பொறுமிக்கிட்டு இருக்கான் எல்லாரும். நான் சொல்கிறேன், வாங்கி 80% துட்டை வந்து இந்த குடும்பமே வாங்கின்னு போயிடுச்சு. கட்சிக்காரனே பொறுமைக்கிட்டு இருக்கான்றீங்க, திமுக கட்சிக்காரன். இவங்க வந்து 4 வருஷமாக வந்து இவங்க வசூல் பண்ண காசுல வந்து 80% இந்த குடும்பம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சார் வாங்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் சன் சார் வாங்கிட்டார். பிடிஆர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? த சன் ஹஸ் மேட் 15,000 crores, த சன் இன் லா ஹஸ் மேட் 30,000 crores சொன்னார்ல. இது இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்போது வசூல் பண்ணது. 4 வருஷமாக இந்த சிஸ்டம். அதாவது என்னென்னா, நான் சொல்லியிருக்கேன், த சேக் ஆஃப் ரிப்பிட்டிஷன் ஐ வில் டெல் யூ. கருணாநிதி காலகட்டத்தில் அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வசூல் பண்ணி, இன்னொன்று அமைச்சர்கள் சம்பாதிச்சா மாவட்ட செயலாளருக்கு ஒரு பங்கை கொடுத்துடணும், அவங்க வச்சுப்பாங்க. எலெக்ஷன் வச்சா செலவு பண்ணியான்றது. ஏடிஎம்கேல சென்ட்ரலைஸ்டு. 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாயை கார்டனுக்கு கொடுக்கணும். கார்டன் கொடுத்துட்டு அதுலேருந்து 25 ரூபாய் எடுத்துக்கணும். அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆமாம், இந்தாம்மா 25 ரூபா எடுத்துக்கிட்டேன், இந்த 75 ரூபா கொடுத்தோன்னா நீ காலி, நாளைக்கு நீ மந்திரி இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் தேல் சென்ட் எக்ஸ்பென்ஸ் ப்ராம்ப்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த சிஸ்டத்தை டிஎம்கே 21 இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இவங்ககிட்ட போய் தொங்கிட்டு இருக்க முடியாது மாமா, நம்ம இப்போ ஒரு சிஸ்டத்தை போட்டுருவோம் மாமான்னு சொன்னோன்னா வசூல் பண்ண இவங்களும் கொடுத்தாங்க. வேறு வழி இல்லை, மந்திரியாக இருக்க மாட்டோம், கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, துட்டு இருக்கு அவனுக்கு சீட்டு விடுன்றாங்க. ஏங்க எலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் அதெல்லாம் கட்சியிலேருந்து எதிர்பார்க்குறது, நீயே செலவு பண்ணுன்றாங்க. இப்போது நீ மாவட்ட செயலெல்லாம் பார்த்தா தானே என்னென்னு நேராக சொல்கிறான், அண்ணே செலவு பண்ண முடியாதுண்ணே, கட்சியிலேருந்து எவ்வளோண்ணே கொடுப்பீங்க?
அதுவும் துட்டுருக்கவனே பார்த்து சீட்டு கொடுன்னு சொல்கிறாங்க, எவனாவது தப்பான ஆள்லாம் வந்து சீட்டு வாங்கிட்டு போயிடுவானே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்து பேசும்போது உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் வரும் இல்லையா? அப்போ எல்லா ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு வரலாம். இந்த பார்ப்பா, நம்ம இந்த வாட்டி செலவுக்கு கொடுக்கணும், இது இவங்களாம் பாட்டு துட்டுருக்கவனை பார்த்து சீட்டு கொடுன்னா சரிப்பட்டு வராது அப்படின்றது தெரியும். காணொலி காட்சியில் இது மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, அனுப்பிச்சிருக்கல, இத்தனை விண்டோ இருக்குது, எவன் உங்ககிட்ட குறை சொல்லுவான் ஃபஸ்ட்டு அதை சொல்லு. இன்னொன்று, தனியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து காணொலி காட்சியில் பெருசாக அமையாது. எல்லாரும் கூடி பேசுவாங்க. கூடி பேசும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பொது வெளியில் எல்லாருக்கும் மத்தியில் வந்து தலைவரை இவங்க சரியில்லை தலைவர்னு எப்படி ஒருத்தர் வந்து பேசுவார் உங்கள்கிட்ட? எல்லாம் சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு தான் பேசுவாங்க. அன்பில் மகேஷே, இந்த இவர் திரு அண்ணன் நேரு அவர்களே, இந்த மகேஷ் தாங்க எல்லாத்தையும் போட்டு கெடுத்துட்டு இருக்கான்றதை சொல்லுவாரா காணொலி காட்சியில்? இல்லை ஒரு திரு பொன்முடி சொல்லுவாரா? ஏங்க என் பேர் கூட போஸ்ட்டில் போட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு தலைவருக்கு இந்த அறிவு இருக்கணும்ல. சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜர் டீம் லீடர் மீட்டிங் நடத்துவார் தெரியுமா? இது கடமை. இன்றைக்கி ஒரு மீட்டிங்கு, டிஎல் மீட்டிங்கு, லாகின் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவங்க பக்கத்தில் கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. எஸ் 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 கிட்டத்தட்ட அது மாதிரி ஆகிட்டிங்களா? ஸ்டாலின் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் அனிமல். அப்பா நிழலில் இவ்வளோ தூரம் வந்துட்டார். இப்போது உண்மையிலே இது ஈஸின்னு நினச்சின்னுக்கிறாரு. அதிருப்தியே இல்லைன்னு உள்ளபடியே நம்புகிறாரு அவர். ஆமாம், யாருமே நேற்று தான் அதிருப்தி தெரிவிச்சிருக்க மாட்டாங்களே. தெரிஞ்சுக்க அவ்வளோதான், முடிஞ்சா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆர்கே நகர் எலெக்ஷனில் என்னண்ணே எப்படின்னா இருக்க தம்பி, தூங்கும்போது விரலை நீட்டிக்கிட்டே தூங்குறான் தம்பி, எப்போ எலெக்ஷன் வரும் தளபதியை முதல்வர் ஆகணுன்ட்டு துரைமுருகன் சொன்னேன். அப்படியாண்ணே? அவன் நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காரு, செல்ல கணபதி, நின்றுருக்காரான். ஸ்டாலின் வரான், என்னண்ணே எப்படின்னா இருக்குண்ணே, தம்பி கவலையே படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த இடைத்தேர்தலாம் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணிருக்காதீங்க, நான் பார்த்துக்குறான், உறுதி அப்படின்னாரான். கூட இருந்தவர், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார்? அங்கே கஷ்டம் சார், 3rd பிளேஸ்க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார். அந்த ஒரு டிடிவி ஜெயிச்ச எலெக்ஷனில் 3rd பிளேஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார்னு சொன்னேன்னு இதை சொல்கிறீ அவர்கிட்ட? சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாரா? என்ன தப்புன்னு கேட்பாரா? இப்போ பாரு வேலை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. இதைத்தான் அவர் கேட்க விரும்புகிறாரு. ஓகே, பாசிட்டிவ் நியூஸை சொல்லி நான் ஏன் இவ்வளோ உறுதியாக அருள்மொழி இது நடக்காதுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் 2 மாவட்ட செயலாளர், நான் தான் ஸ்டாலின் கூப்பிட்டு உட்காரதான் நீங்கள் 2 பேரும் குறைய சொல்லுவீங்க. குறைக்கு நான் தீர்வு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட தீர்வு இல்லை, அதுக்கான பொறுமையும் இல்லை. இதை நான் கேட்க விரும்பலை. என்னங்க இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? இதுதான் யதார்த்தம். இதனால தான் திமுகவோட தோல்வி உறுதின்னு நான் சொல்கிறேன். நான் சந்தித்தது உங்கள் நிகழ்ச்சியில் நேர்காணலில் சொன்னேன்ல, என்கிட்ட என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் குறை சொல்கிறீங்க என்ன தெரியுமா? இன்னும் நான் என்ன பண்ணணுன்றாரியா? இதை விட எப்படி நான் சிறப்பாக நான் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. இப்போ தான் இவர் கனவுலகத்தில் நானும் சொல்ல முயற்சி செஞ்சேன். சொன்னேன் உங்கள்கிட்ட, சார் சிஎம் நல்லா பண்ணுறீங்க, இந்த அதிகாரிங்க ஆஃபீஸர் நல்லா வேலை செய்கிறாங்க சார், இடி அது பிஜேபி அப்படி தான் பண்ணோம் சார். ஒரு மாப்பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பேசுவேன்? நன்றி வணக்கம் சொல்ல வேண்டியது. யார் தான் என்ன பேச முடியும் அவர்கிட்ட? சொல்லி பேச முடியாது. அதாவது யார் பேச முடியும் தெரியுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நேரம் பேச முடியும். அப்பவும் பேச முடியாதுன்றேன். அந்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார்னு சொல்கிறீங்கல்ல, அதை மட்டும்தான் கேட்பார். புரியுதா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் பேசிட்டு 11வது நிமிஷம் சார், ஆனால் பாருங்கண்ணா, சும்மா இவன் சொல்கிறான் சொல்லிருக்காத அப்படின்னு இப்போ எப்படி பேசுவீங்க? ஸோ இதை இந்த தினேஷ், செந்தில்வேலன், முருகானந்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சிஎம் மீட்டிங் கூப்பிட்றாருன்னா அப்புறம் என்னென்னா, மன்னா மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக இருக்கிறார்கள் மன்னா. 26 தேர்தலில் கடந்த முறை கொடுத்ததை விட 220 இடங்களில் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. அப்படியா? 220 தொட்டலாமா? டெஃபினெட்லி சார் அப்படின்னு யூசி முடிஞ்சிச்சா? அவர் அப்படி வச்சுட்டு இவங்க அடிக்கிற கொள்ளையை அடிச்சிட்ருக்காங்க. இல்லைன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அதிகாரிகள் முதலமைச்சரோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஏர் ஷோ வேடிக்கை பார்ப்பானா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. He is the chief minister, man. He is sitting with his family. Are you the chief minister? சிஎம் சொந்தக்கார மாதிரி பின்னாடி உட்காந்துருக்குற. ஃபஸ்ட்டு தினேஷுக்கு எதுக்கு சிஎம் பக்கத்தில் எதுக்கு சேரு? கருணாநிதி பக்கத்தில் சண்முகநாதன் சமமாக உட்காந்து பார்த்துருக்கியா நீ? இல்லை. எப்போவுமே குனிஞ்சு நிற்பார். கருணாநிதிக்கு 10 அடி தள்ளி அங்கே இருக்கும் சேர், பார்த்துருக்கியா? 2nd row 3rd rowலாம் இருக்க மாட்டார்.
சண்முகநாதன் எங்கேயான்னு கேட்டால் எந்திரிச்சு வந்து காதுகிட்ட பேசுவார். கவனிச்சிருக்கியா? ஃபோட்டோகிராஃபரை போனவன் தானே நீ? சிஎம் உட்காந்துருக்காரு, சிஎம் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, இவர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பார்த்தியா தினேஷை? இப்படி தான்ப்பா 4 வருஷமாக அந்த ஆட்சி நடந்துருக்குது. சரிசமமாக நடத்துகிறாங்க சமூக நீதி ஆட்சி. அதோட தலைவர் ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் தான் ராஜா. எல்லாரும் ராஜாவாக இருந்தால் நாடு நாசமாக போடும். இங்கே அதான் நடந்துருக்குது. புரிஞ்சுங்க. ஒரு அரசை நடத்துவதற்கென்று சில இலக்கணங்கள் இருக்கின்றன. உலகம் முழுக்க இதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்தை நீங்கள் மீற முடியாது. சேவகனை தூக்கி மடியில் உட்கார வச்சு கூடாது. அவன் அரசன் அல்ல, அரசால தகுதியானவனும் அல்ல. 3000 வருஷமாக இதையே தான் எழுதி வச்சுருக்காங்க. கிரேக்க வரலாறு எடுத்துக்கொண்டாலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. மாக்கியவெல்லி இதை எழுதியிருக்கிறார், திருவள்ளுவர் இதை எழுதியிருக்கிறாரா இல்லையா? அதிருப்திகளை கவனிக்காமல் இருக்கிறாங்க, சில விஷயங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னதை வந்து இப்போ ரீசனாக நடந்த ஒரு ஆக்டிவிட்டி வச்சு கண்டுபிடிக்கலாம். கிளாம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அண்மையில் 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து நைட்டு அதுவுமா அவ்வளோ மக்கள் கத்துறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, பஸ்ஸை விடுன்னு கோஷம்லாம் போட்டாங்க. இப்போ அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி கிளாம்பாக்கம் க்ரௌட் இஷ்யூனால புக் டிக்கெட் அட்வான்ஸ் டு அவாய்ட் ஹசல்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்சிடிசிலேருந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. சார் முன்னாடியே புக் பண்ணிட்டு வாங்க, புக் பண்ணினா பிரச்சனை இருக்காது. ஏன்னா நாங்கள் எப்படி பஸ்ஸை விடுறோன்னா புக்கிங்கை பேஸ் பண்ணி தான் பஸ்ஸே நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம், இருக்கிறது இவ்வளோ பஸ்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நியாயமாக தானே படுது எஸ்சிடிஸோட அறிக்கை. ரொம்ப சரியான மொழி. ஒரு அரசு இந்த பொது போக்குவரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பது இது புதிதல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கணும். காலங்காலமாக நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து பொதுமக்கள் பெரும்பாலும் அரசு பேருந்துகளைத்தான் நம்பி இருக்கிறார்கள். இப்போது தான் இந்த ஒரு 15 வருடங்களாகத்தான் இந்த ஆம்னி பேருந்துகளின் ஆதிக்கம் அதிகமாகிறது. அந்த காலத்தில் தனியார் பேருந்தே கிடையாது, வெறும் அரசு பேருந்து தான். இது வந்து எவ்வளோ பஸ் விடணும், எத்தனை மணிக்கு விடணும், எந்த ரூட்டுக்கு விடணுன்றதெல்லாம் விரைவு போக்குவரத்து கழகம் தவிர்த்து மற்ற போக்குவரத்து கழகங்களில் உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும். ஏன்னா எப்படிலாம் இது பண்ணுவாங்கன்னா இது வருஷா வருஷம் நடக்கிறது, இது புதுசு இல்லை. நாளைக்கு முகூர்த்த நாள்னா வெளியூருக்கு போகிறவன் அதிகமாக இருப்பான், போடு பஸ்ஸை எக்ஸ்ட்ராவாக போடு. பக்ரீத்தா எக்ஸ்ட்ரா, வெள்ளிக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை லீவ் வருதா கூட்டம் 1.5 மடங்கு குவியும். பஸ் இன்க்ரீஸ் பண்ணு. லீவில் இருக்க டிரைவர் கண்டக்டர்லாம் கேன்சல் பண்ணி லீவ் வர சொல்லு. ஸ்பேர் பஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி ஓடுமா, ஃபிட்டாக இருக்கா அனுப்பு. இது காலங்காலமாக செய்து கொண்டிருப்பது, இது புதிதாக இல்லை. அண்டு ஒரு நாள் தெரியாமல் நடந்து விட்டது, முகூர்த்த நாளுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க. தொடர்ந்து 3 நாட்களாக பேருந்துகள் இல்லாமல் மக்கள் வீதிகளில் அந்த சாலையில் நெடுஞ்சாலையை மறித்து 4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஆகுதுன்னா என்ன சார் கவர்மெண்ட்டு? இந்த கீழாம்பாக்கம் ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனையாக இருக்குன்றதை நீங்கள் கவனிச்சிங்களா? அருள்மொழி டிசம்பர் 2023 தான் அவசரமாக இதை திறந்தார்கள் என்று நான் நினைவு. அவர்கள் திறந்தது முதல் நான் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்தோட சிக்கலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு உள்ளூர் பேருந்து வசதிகள் கூட செய்யாமல் அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. பேருந்து நிலையத்தில் முழுமையாக வேலை முடிக்காமல் அது திறக்கப்பட்டது. சரி, இப்போ இதை இவ்வளோ வேகமாக மாற்றிட்டு கோயம்பேட்டில் என்ன சார் பண்ணிட்டீங்க? நீங்கள் சும்மா தானே சார் கிடக்குது. அப்போ நான் என்ன விமர்சனம் வச்சேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் சிட்டி நெரிசலை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது சரியான முடிவு. இன்ஃப்ராவும் கொஞ்சம் நல்லா ப்ராடனாக பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து கேளம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிட்டு அல்லவா நீங்கள் திறக்க வேண்டும். ஏன் இவ்வளவு அவசரமாக டிசம்பர் மாதம் திறந்தீர்கள்? இதான் உங்கள் கேள்வி. ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்கள் திறந்தீர்கள் என்றால் பிவிஜி என்ற அந்த தனியார் நிறுவனத்திற்கு 25 வருடத்திற்கு பேருந்து நிலைய பராமரிப்பு கட்டணத்தை கொடுத்து விட்டு பராமரிப்பு டெண்டரை கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் சேகர்பாபு இதை பண்ணாருன்ட்டு தான் சொன்னேன். அதுக்கு ஒரு 2 கேஸை போட்டு விட்டாங்க, என் மேலேயும் லியோ மேலேயும். இன்றைக்கி சரியாயிடுச்சா? இவ்வளோ வேகமாக திறந்து இன்னும் விளம்பரம் கம்ப்ளீட்டாக டெண்டரு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகலை அருள்மொழி, தெரியுமா? 2 வருஷம் ஆகுது. மேலே ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்கல்ல, ஓகே, கடை வாடகை விட்றாங்களே, முடியல. அது தெரியுமா? போக்குவரத்துறை அமைச்சர் எனக்கு 2 கடைன்றாரு. சேகர்பாபு கட்டினதே சிஎம்டின்னு எனக்கு இல்லாத கடை அவனுக்கு கொடுக்காதுன்றாரு. கேஎன்ஆர் கடை 2 கடை கேட்குறாரு. தாமான் பர்சன் பஸ் ஸ்டாண்டே என் ஏரியாவில் இருக்குடா, எனக்கு 2 கொடு. விளம்பரமும் முடியல, கடைகளும் முடியவில்லை. ஒரு பெரிய சைவ செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஒரு அங்கே அந்த கடை ஹோட்டலில் வந்து வாடகை எடுக்குது. அந்த சைவ ஹோட்டலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு சைவ குரூப் அவனுக்கு கொடுக்காதுன்னு கெடுத்துட்டாங்க.
இது சின்ன விஷயமாக உங்களுக்கு தெரியலாம். நேற்று இரவு நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் குழந்தையோடு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று இரவு பேருந்து இல்லாமல் விடியற் காலை 4 மணி வரை காத்திருந்து விட்டு பிறகு ஊர் சென்ற பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பீர்கள் அருள்மொழி? கண்டிப்பாக கோவம் வரும்ல. எவ்வளோ கோபம் வருன்றது உங்களுக்கு தெரியாது, மறக்க மாட்டாங்க. இதை பஸ் இருக்குன்ட்டு என்னென்னா இன்றைக்கி கோயம்பேட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க மொழி, விடிய பஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதான் சார், கோயம்பேடுலேயும் வராத சிக்கல் ஏன் சார் இங்கே கிளம்பாக்கத்தில் மட்டும் வருது? கிளம்பாக்கத்தில் ஏன் வருகிறது என்றால், நாளுக்கு நாள் இந்த நிர்வாக சீர்கேடு அதிகரித்து கொண்டே இருக்கிறதுமா. போக்குவரத்தையே ஒழுங்காக பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. அவர்கிட்ட போய் மின்சாரத்துறையை பாருங்கன்னு கொடுத்தா துட்டு எதில் அதிகம்? மின்சாரத்துறையில் நிலக்கரை இறக்கும்போது பல ஐட்டங்கள் இருக்கிறது. எதில் கவனம் செலுத்துவார்? நெடுஞ்சாலை உணவகங்களில் அந்த டெண்டர் விடுறதுல கூகுள் பேல காசு வாங்கின டிபார்ட்மெண்ட்டு தானே அந்த டிபார்ட்மெண்ட்டு. நான் சொல்கிறேன், அமைச்சர்கிட்டே பேசினேன் நான், சிவசங்கர்கிட்ட. அண்ணே, பஸ் வாங்குறதுலாம் ஏதோ துட்டு வாங்கிக்கிங்க, இது ஏழைங்க போகிறது, இதில் காசு வாங்காதீங்கண்ணே. இவன்கிட்ட நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா அவன் வந்து கக்கூஸ் போகிறதுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கான் ஏழைங்க கிட்ட. இது பண்ணாதீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் இல்லை அப்படின்னா, அண்ணே உங்கள் பிஏ பேரை தான் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைண்ணே நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். திருப்பி அந்த டெண்டர் அப்படின்னு நின்று கிட்டத்தட்ட அந்த டெண்டர் 1 வருஷம் கழிச்சு விட்டாங்க தெரியுமா. நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் 1 வருஷம் கழிச்சு வெளியில் வந்து பார்த்தேன், அறப்போர் இயக்கமாக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெண்டர். இது சிம்பிளான விஷயமா இல்லையாப்பா? இப்போ ரீசனாக நான் கடைசியாக திண்டிவனத்துக்கு தாண்டி போகும்போது அந்த இதில் வந்து அப்போல்லாம் ரெஸ்ட் ரூமுக்கு காசு வாங்குவாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு காசு வாங்கலை. இவ்வளோ தான் அருள்மொழி நம்ம பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் எவையா போகிறான்? ஏழை மக்கள் தான் போகிறான். ஏழை தானே போகிறான். எஸ், காசு இருக்கும், ஆம்னி பஸ்ஸில் படுத்துக்கிட்டு போவான். கரெக்டா? அவங்ககிட்ட போய் அவசரத்துக்கு போய் ஒன்றுக்கு போகிறதுக்கு போய் காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதை நிறுத்துங்கன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகி அமைச்சர் சிவசங்கர். இது ஒரு அரசுக்கு அவமானம் இல்லையா? பாலிமரிலும் மற்ற செய்தி நிறுவனங்களிலும் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. இன்னொன்று, எதிர்கட்சி பழனிசாமி அறிக்கை விட்டுருந்தார் பார்த்தீங்களா? கேவலமான ஆட்சிக்கு கிளம்பாக்கமே சாட்சி ஏதோ ஒன்று போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ட்வீட்டு. இல்லை, அடிஷனல் பஸ்ஸஸ் would be operated as per reservations demandன்னு சொல்லி சொல்கிறாருல்ல விரைவு போக்குவரத்து கழகம். இன்னொன்று, சரி, அப்போ ரிசர்வ் பண்ணவனுக்காக தான் நீங்கள் பேருந்து நடத்துகிறீங்களா? பேருந்து கழகம் நடத்துகிறீங்களா நீங்கள்? இது விரைவு போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், கும்பகோணம், மதுரை என்று வேறு சில போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன அல்லவா? அவர்களுக்கு என்ன கேடு வந்தது என்று தான் நான் கேட்கிறேன். இப்போ அங்கே பேருந்து நிலையத்தில் நேற்றைக்கு முந்தின இரவு காத்திருந்த மக்கள் விரைவு பேருந்து கழக பேருந்து வந்தால் தான் நான் போவேன் என்று காத்திருந்தார்களா? அப்படிலாம் இல்லை. அப்போ மற்ற போக்குவரத்து கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கும்பகோணம் மற்றும் மதுரையை தலைமையிடமாக கொண்ட அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த பஸ்ஸு தான் மெயின். அதை புரிஞ்சுக்குங்க. எஸ்சிடிசிலாம் ஃபிக்ஸட் ரூட்டு. அவங்க அதிகப்படியான வண்டியெல்லாம் தேவைப்பட்டால் திருச்சிக்கு விடுவாங்க, விழுப்புரத்துக்குலாம் விட மாட்டாங்க. திருச்சி தான், திருச்சி சென்ட்ரன்றால் திருச்சிக்கு விடுவாங்க, சேலத்துக்கு விடுவாங்க. இந்த விழுப்புரம் திண்டிவனம் மார்க்கமாக விழுப்புரம் திருச்சி பஸ்ஸு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும்லப்பா. அரை மணி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் திருநெல்வேலி போகணுன்னு வச்சுக்கங்களேன், இங்கேருந்து திருச்சி காலை ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு போய் இறக்கி விட்டானா இங்கேருந்து மதுரைலேருந்து திருநெல்வேலி. இப்படி நானே போயிருக்கேன். வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும். திருச்சிக்கு பஸ்ஸு 20 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு இருக்குல்ல, திருச்சிக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு 7.5 மணி நேரம் பஸ் இல்லைன்றாங்க சார். இது என்னையா அது? நான் போயிருக்கேன் பாஸு, திருச்சிக்கெலாம் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் பாஸு. ஒரே இடத்துல 3 வண்டி வரும். எது முதல்ல கிளம்பிட்டு பார்ப்போம். என்னையா அட்மினிஸ்ட்ரேஷன் இது? என்னையா புதுசாக நேத்தாயா பஸ் விட ஆரம்பிக்கிறீங்க நீங்கள்? ஆனால் சார், இதே மாதிரி சார் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் மக்கள்லாம் கதறினாங்க. அகைன் வந்து திமுக 39-0 தான் ஜெயிச்சாங்க. இல்லை லுக் மாலதி, நீங்கள் மிக தெளிவாக மக்கள் பாராளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் என்பவற்றிற்கு தனித்தனியாக தெளிவாக வாக்களிக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த கால தேர்தல் முடிவுகள் சான்றாக நம் முன் இருக்கின்றன. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை நான் மீண்டும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது இன்னொன்று நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான கூறு அடங்கியிருப்பதாக நான் பார்க்கிறேன். இதை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான வெறுப்பை அறுவடை செய்ய வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பு. அதை அவங்க செய்ய தவறுனாங்கன்னா எனிதிங் மே ஹேப்பன். பட் இது கோபம் இருக்குது, இது இந்த அதிருப்தி இருக்குது, அது கோபமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தீராத கோபமாக அதை மாற்றும் கடமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தான் இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் ஊடகங்களை நாம் சொல்ல வேண்டும்.
குறைந்தபட்சம் சொன்னால் இதில் அரசியலையும் தாண்டி மக்கள் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னும் போது கவர்மெண்ட் ஷுட் ரியாக்ட்ல கட்டாயமாக அடுத்த அடிஷனல் பஸ்ஸஸ் விட்டு. சரி, இப்போ 3 நாளாக இது எப்படிப்பா தொடருது? இதுதான்ப்பா இது வந்து ஒரு தெர் இஸ் நோ கவர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் தான்ப்பா. இதெல்லாம் உளவுத்துறையோட வேலை அருள்மொழி, இன்டெலிஜென்ஸு. இது மாதிரி ஒரு சின்ன ட்வீட்டு வந்த உடனே பார்க்கணும். ட்வீட்டு வந்த உடனே அந்த செங்கல்பட்டு, அது எந்த பகுதி, கிளாம்பாக்கம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சு கான்ஸ்டபிள் இருப்பார். கிளாம்பாக்கத்துக்கு அவருக்கு டியூட்டி போட்டிருக்கணும். டக்குன்னு இங்கேருந்து அதுக்கு பொறுப்பான இன்ஸ்பெக்டர்கிட்ட போனோன்னா இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டு என்னையா நடக்குதாங்கன்னு சொன்னோன்னே, ஐயா 2 மணி நேரமாக வண்டி இல்லைங்க, இது போய் அங்கே இருக்க டெப்போ மேனேஜரை செக் பண்ணோன்னா அவர்கிட்ட போய் அவர் செக் பண்ண உடனே, சார் பஸ் வரதில் இந்த டிஃபிகல்ட்டின்னு அவர் சொன்னோன்னே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்பிக்கு சொல்லி, எஸ்எஸ்பி சார் பிரச்சனை பெருசாகும் போல் இருக்குன்னு சொன்ன உடனே எஸ்எஸ்பி சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லி, சீஃப் செக்ரட்டரி சிஎம் நாலேஜ் கொண்டு போய் சிஎம் செக்ரட்டரிகிட்ட கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியை கூப்பிட்டு, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி போக்குவரத்து கழக எம்டி. இப்படி தான் அரசு இயங்கும், புரியுதா? இது அரசே இல்லைன்றது தெரியுதா? இது ஏன் நடக்கலை? இது காலகாலமாக நடக்குது, இதுதான் ரொட்டீன்னு. நான் வேலை பார்த்த அதிகாரிகள் எனக்கு இதை சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இதில் இப்போ நான் இத்தனை செயின் சொன்னேன்ல, இதில் ஏதாவது ஒரு கண்ணிலேருந்து நடவடிக்கை தொடங்கிடும், புரியுதா? இது ஒரு செயின். எஸ்பிசிஐடி கான்ஸ்டபிளில் தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் இருக்கிறது பல கண்ணிகள் கொண்ட ஒரு செயின். இதில் ஏதாவது ஒரு செயின் ட்ரிகர் ஆச்சுனாலும் வேலை நடந்துடும். சீஃப் செக்ரட்டரி டிவி பார்ப்பார், டிவி பார்த்துருக்கும் போது பார்லிமெண்ட் நியூஸ் வருது, டிரான்ஸ்போர்ட் சைடு கூப்பிட்டு என்னங்க இங்கே இது வருது என்னன்னு பார்த்து செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் டக்குன்னு நடக்கும். போக்குவரத்து கழக எம்டி பார்த்துட்டு இருப்பார், சார் இந்த மாதிரி சிக்கல் வருது, அடிஷனல் பஸ்ஸஸ் வேணும், ஃபண்டு வேணும் அப்படின்னா அவர் சொல்லி யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணோம். யாருமே ட்ரிகர் பண்ணாமல் ஏன் 4 நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? சிஎம்முக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்ற அச்சம் கூட யாருக்குமே இல்லை, தெரியுதா? 4 நாளாக பஸ்ஸு, ஒரு நாள் நடக்கலாம் பை மிஸ்டேக், அது மன்னிக்கலாம். 4 நாளாவையா? என்ன ரீசன்னா சிஎம்முக்கு தெரியாது. அதை மீறி தெரிஞ்சா என்னப்பா அப்படின்வாங்க. அப்படி தானே, அதானே மீனிங் இருக்கு. புரியுது. சிஎம் தெரிஞ்சால் நம்ம பயப்படணுன்ற எண்ணம் வரணும்ல. கர்நாடகாவில் இந்த மாதிரி செத்தானா கமிஷனரையே பந்தாடிட்டாரியான்ற அந்த அச்சம் இருந்தால் அடுத்த வாட்டி கூட்டம் கூடுற இடத்துல அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான எஸ்பி, ரேஞ்சு டிஐஜி, ஐஜி எல்லாரும் 4 நாள் முன்னாடி வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. ரைட்டா? ரூட்டெல்லாம் எடியா, கூட்டம் சேர்ந்துட போதியா. இப்போது சித்தாராமையா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அமைதியாக இருந்தால் எவனுக்காவது அங்கே பயம் இருக்குமா? பயமே இருக்காது. கள்ளக்குறிச்சியில் தான் நடந்துச்சு, மெரினா ஏர் ஷோவில் தான் நடந்துச்சு, இப்போ கிளாம்பாக்கத்தில் அதான் நடந்துட்டுருக்கு. சார் அது நேஷ்னல் அட்டென்ஷன் கிடச்சிது சார் ஆர்சிபி அப்படின்றதுனால. இது அப்படி கிடையாது இல்லை. இப்போது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போகும்போதெல்லாம் கமிஷனரை மாற்றினாங்க. அப்போது அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்காமல் போனதற்காக நீங்கள் வணங்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நல்ல வேலை கிடைக்கல. ஆனால் நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்ல. ஒரு அதிகாரியை பழி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன், பதில் சொல்லு. இன்னொன்று, சும்மா அவரை இப்போ இந்த பெங்களூர்லலாம் வந்து வேணுங்கன்னு பழி கொடுத்தாங்க இவங்க தப்பிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே தவறு நடந்திருக்கா இல்லையா? அருண் எங்கே பறந்துருக்கணும் ஏர் ஷோ அன்னைக்கு? கமிஷன் அருண் எங்கே இருந்திருக்கணும்? அங்கே தான் வந்து ஏர் ஷோ பகுதியில் இருந்திருக்கணும். அவர் கண்ட்ரோல் ரூமில் இருந்திருக்கணும். செக்யூரிட்டி சூப்பர்வைஸ் பண்ணணும். சிஎம்க்கு பின்னாடி உட்காந்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஃப்ளைட்டு பார்க்குறது அருண் வேலை. இப்போ ஒன்றால் தானே செத்தான். நீங்கள் பழி வாங்கிறதுக்காக இதை பண்ணணும்னு நான் சொல்ல. அருண் தனது கடமையிலிருந்து தவறினாரா இல்லையா? அப்போது நேஷ்னல் லெவல் அட்டென்ஷன் வந்து ஊரே ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டால் தான் நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்கள்? தட் இஸ் ஸ்டில் அ பேட் கவர்னன்ஸ் இல்லை? இப்போ திரு அருண் அவர்களை ராத்தோருக்கு அப்புறம் மாற்றுறாங்க, திரும்பவும் அருணையும் மாற்றினாங்கன்னா அவங்களோட சாய்ஸ் தப்புன்ற ஒரு உணர்வு மக்களுக்கு வரும். ஸோ வாட்? அப்போ மற்றவன் எப்படி பயப்படுவான்? இல்லை ஒரு ரீசனா? 40 ஏடிஜிபி இருக்காங்க, டெய்லி ஒரு கமிஷனர் போடு. என்னப்பா? ஐ ஆம் தி சீஃப் மினிஸ்டர், த கமிஷனர் ஒர்க் இன் மை ப்ளஷர். அருள்மொழி மாத்திரம் மாலதியை போடுறேன், மாலதியும் சரியில்லை, ஜெயபிரகாஷை போடுறேன். till I find the right person I'll keep changing the commissioner. So what? யார் கேள்வி கேட்க முடியும்? இன்னொன்று, அப்படி மாற்றுவதன் மூலமாக எத்தனை முறை மாற்றுவதற்கும் முதல்வர் தயங்க மாட்டார்னு அதிகாரிகள்கிட்ட அச்சம் அதிகரிக்குமா? ஜெயலலிதா அந்த அச்சம் இருந்துச்சா? காலைல ஒரு கமிஷனர், சாயங்காலம் ஒரு கமிஷனர், சேஞ்ச் ஹிம், அவ்வளோதான்.
அப்போ எப்படி பயந்தாங்க அதிகாரிங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு ரீசனு. ஏன் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் மாற்ற வேண்டியதானே? இல்லை, இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்தால் என்ன ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் செலவாயிடுமா கவர்மெண்ட்டுக்கு? அவருக்கு டிஏ பில் போடுறதில்ல. உங்கள் ஆட்சி முக்கியமா, அதிகாரி முக்கியமா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அவப்பெயர் மீது அவப்பெயராக இந்த அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது தெரியுதா? அவ்வளவு அதிகாரியும் அதிமுக ஆட்சி வந்த உடனே எடப்பாடிக்கு சல்யூட் அடிச்சுட்டு இதே இடத்துல இருக்க போகிறாங்க. நீங்கள் சித்தரஞ்சன் சாலையில் நிரந்தரமாக இருக்க போகிறீங்க.